வணக்கம். தமிழ்நாடு அளவிலும் தேசிய அளவிலும் திமுக கட்சியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா நவாஸ் கனி அவர்கள் பிரியாணி சாப்பிட்ட விஷயம் இன்னைக்கு மதுரை மாவட்டத்திலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவிலும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பிரியாணி சாப்பிட்டதுல என்ன பிரச்சனை, என்ன பரபரப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த அசைவ உணவு சாப்பிட்றதுல ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளுக்கும் இந்த அசைவ உணவு சாப்பிடுவதற்கும், குறிப்பாக சொல்லணும்னா இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இடையே நீண்ட நெடு காலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ அது நடந்துட்டு தான் இருக்கு. அது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐயா நவாஸ் கனி அவர்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்டது தான் பிரச்சனையா, இல்லை மாட்டிறைச்சி பிரியாணி சாப்பிட்டது தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, மாட்டிறைச்சி பிரியாணியோ சாப்பிட்டது இங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் ஐயா நவாஸ் கனி அவர்கள் பிரியாணியை எங்கே அமர்ந்து சாப்பிட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அவர் அந்த பிரியாணியை எங்கே உட்காந்து சாப்பிட்டாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயிலும், முருகன் கோயிலுக்கு பின்னாடியும் ஒரு தர்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தர்கா இருக்கக்கூடிய விஷயம், திருப்பரங்குன்றம் மலையில் முருகன் கோயில் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இப்படி ஒரு தர்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான், இந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம ஆராயும் வந்தால் எனக்கே தெரியுது. இந்த தர்கா யாருடைய நினைவாக அங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மதுரையை ஆண்ட கடைசி சுல்தானான சிக்கந்தர் பாதுஷா அவருடைய நினைவாக தான் அந்த தர்கா அங்கே கட்டியிருக்காங்க. சிக்கந்தர் பாதுஷா அவரோட உடலும் அங்கே தான் அடக்கம் பண்ணி அதை ஒரு தர்காவை கட்டி எழுப்பி இஸ்லாமியர்கள் ஆண்டாண்டு காலமாக அங்கே தான் வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, சுதந்திரத்துக்கு முன்னாலே இருந்தே அந்த தர்கா கட்டி எழுப்பப்பட்டு இஸ்லாமியர்கள் அங்கே வழிபாடு நடத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் இந்துக்கள் வழிபடுவதிலேயோ, இல்லை அந்த தர்காவில் இஸ்லாமியர்கள் சென்று வழிபடுவதிலேயோ இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அந்த தர்காவில் ஒரு விழா ஒன்று நடக்குது. அந்த விழாவில் அசைவ உணவு பரிமாறப்படுது. அந்த பரிமாறப்படக்கூடிய அசைவ உணவை அங்கு சென்ற இஸ்லாமிய அமைப்பினராக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கக்கூடிய மக்களின் பாராளுமன்ற பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஐயா நவாஸ் கனி அவர்களும் மக்களுடன் உட்கார்ந்து அந்த திருப்பரங்குன்றம் மலையிலேயே உட்கார்ந்து அந்த அசைவ உணவை சாப்பிட்டு அந்த புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுறாங்க. சமூக வலைத்தளங்களில் இந்த புகைப்படம் அதிக அளவில் பகிரப்பட்டதும் முதல் முறையாக இந்து முன்னணி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய, நாங்கள் எங்களுடைய நம்பிக்கைக்கு எங்களுடைய நம்பிக்கைக்குரிய இடமாக இருக்கக்கூடிய, எங்களின் மிகப்பெரிய ஆன்மீக தலமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகனுடைய மலையிலேயே அசைவ உணவுகளை சாப்பிடுவது எங்களுடைய மத உணர்வுகளையும் எங்களுடைய கடவுளையும் இழிவுபடுத்துவதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுது. கூடவே இங்கே இருக்கக்கூடிய மற்ற இந்து அமைப்புகளும், அந்த இந்து அமைப்புகளை சார்ந்து இருக்கக்கூடிய பாஜகவும் அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. 2 வாரங்களுக்கு முன்பு ஐயா நவாஸ் கனி அவர்களும் அந்த இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களும் அந்த திருப்பரங்குன்றம் மலையில உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்ட விஷயம் இன்னைக்கு ஏன் இவ்வளவு பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் இவர்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கு எதிராக அவர்களின் ஆன்மீக நம்பிக்கையை இழிவுபடுத்துவதற்கு கண்டித்து இந்து முன்னணி இன்னைக்கு அந்த திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. பெருந்திரளான இந்துக்கள் திரண்டு அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்பை இந்து முன்னணி சார்பில் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பல இந்து அமைப்புகளும் பாஜகவும் ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம் இன்று நடந்திருக்க வேண்டியது, அந்த போராட்டத்திற்கு தமிழக அரசும் காவல்துறையும் அனுமதி மறுத்தது மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவையும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒருவேளை போராட்டம் நடந்திருந்தா கூட அது ஒரு போராட்டமாக நடந்து, அது ஒரு போராட்டமாகவே முடிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது கேட்டாலும் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. இஸ்லாமிய அமைப்பினர் தொடர்ச்சியாக இவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதாக இருந்தாலும் சரி, சுவரட்டி ஒட்டுவதாக இருந்தாலும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அனுமதி மறுக்கப்பட்ட விஷயத்திற்கு காவல்துறையிடமும் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டாச்சுன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மத கலவரம் உருவாகாம இருக்கிறதுக்காக தான் அந்த தடை உத்தரவு நாங்க போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, திருப்பரங்குன்றம் கோயில்ல திருவிழா காலம் நெருங்கிட்டு இருக்கு, அதனால இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. எங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்து முன்னணி நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நம்ம தொடர்ச்சியா
பார்த்துட்டு இருக்கோம். திமுக ஆட்சியில் வந்து பல போராட்டங்கள் வந்து அடக்குமுறையினாலும் திமுக அரசினுடைய காவல்துறையினாலும் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த போராட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்காம இன்னைக்கு இந்து முன்னணி வந்து நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க. நீதிமன்றத்திலையும் தமிழ்நாடு அரசு வந்து இதே தான் சொல்லியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் பகுதியில் வந்து ஒரு பதட்டமான சூழல் நிலவிட்டு இருக்கு. இன்னைக்கு போராட்டம் நடந்திருந்தால் அது வந்து முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே வந்து ஒரு கலவரம் நடக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். அதனாலையும் திருப்பரங்குன்றம் கோயில் திருவிழா நெருங்கிறதுனாலையும் இந்த வந்து நாங்கள் வந்து அனுமதி கொடுக்கல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு நீதி அரசர்களும் வந்து இப்போ அனுமதி கொடுக்கலைன்னா நீங்கள் எப்போ அனுமதி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து தமிழக அரசுக்கு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, மாண்புமிகு நீதித்துறை வந்து இனி எப்போ வந்து நீங்க அனுமதி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக பார்த்தாச்சுன்னா, இந்த முஸ்லீம்களுக்கு பின்னாடி நின்று இயக்கக்கூடிய திமுக, இந்துக்களுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய பாஜக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ தெரியும், கடந்த சில தினங்களாகவே வந்து எந்த ஒரு ஊடகத்தை திறந்து பார்த்தாலும் அதிகப்படியாக பேசப்படக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தாச்சுன்னா, சீமான் பெரியாரை பேசிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி, சீமான் பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களை திறந்தாலும் சரி, செய்தி ஊடகங்களை திறந்தாலும் சரி, தொடர்ச்சியான விவாத பொருளாக இருந்தது. அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை இழிவுபடுத்தி பேசிவிட்டார் அப்படிங்கிற தலைப்பில் தான் மொத்த விவாதங்களுமே வந்து நடந்துட்டு இருந்தது. இப்படி நடந்துட்டு இருந்த விவாதம் திடீரென்று ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தின் பக்கம் ஊடகங்கள் அத்தனையும் திரும்பி இருக்குன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட பரப்புரை நேற்றோட முடிஞ்சாச்சு. அதனால தான் நேற்று வரை பெருசாக தூக்கி பேசப்பட்ட பெரியார் வந்து இன்னைக்கு கீழே போட்டுட்டு திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை பற்றி அனைத்து ஊடகங்களும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைக்கு வந்து அங்கே வந்து பரப்புரை முடியுது. இன்னைக்கு உடனடியாக திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனைக்கு எல்லாரும் திருப்பி வந்திருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை இயக்கக்கூடிய திமுக அரசு தான் இதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்கு. இந்த 2 வார காலத்திலே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்து இரு தரப்பினரை வந்து சமாதானம் அடைய வச்சிருக்கலாம். ஆனால் அதற்கான முயற்சியை இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு எடுத்திருக்கான்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தர்கா வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக அங்கே வந்து அசைவ உணவுகள் பரிமாறப்படுவதும் அசைவ உணவு அங்கே சாப்பிடப்படுவதும் வந்து ஒரு வழக்கமான விஷயமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இங்கே வந்து பாஜக அரசு இங்கே வந்து ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அவர்களை வந்து மேலும் தமிழ்நாட்டு மண்ணில் வந்து நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சி நம்ம அப்படின்னு நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து சரியான ஒரு தகவல் தெரியாது. இதுக்கு முன்னாடி அங்கே அசைவ உணவு பரிமாறப்பட்டிருக்கா, இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து இவங்க இதை வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஒரு வேளை இதற்கு முன்னாடியும் அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டிருந்தால் அதே பகுதியில் அமர்ந்து அவர்கள் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து வழக்கமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வைத்து வந்து இங்கே இந்து அமைப்புகள் ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நம்ம நேரடியாக பேசினாதான் வந்து உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை இதற்கு முன்னாடி வந்து அசைவ உணவுகள் அங்கே பரிமாறப்படுவதும் அங்கே உட்கார்ந்து சாப்பிடப்படுவதும் இல்லை, இதுதான் வந்து முதல் முறை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதே மாதிரியான விஷயத்தை பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களையும் அந்த கோயிலை வந்து இழிவுபடுத்துவதாக தான் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாருமே தெரியும், பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி எப்படியாவது புகுந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முக்கியமா பண்றது எதுன்னு பார்த்தாச்சுன்னா இதே மாதிரியான மதக்கலவரங்களை தூண்டுற விஷயங்களை தான் வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடி அதை தான் பண்ணாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் வந்து உள்ள வர்றதுக்காக இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க. பொதுவாக தேர்தல் வரும்போது கையில வேல் எடுக்கிறது வந்து புதுசு கிடையாது. இந்த முறை வந்து இந்த ஒரு ஆண்டுல வந்து அடுத்த ஆண்டுல தேர்தல் நடக்க போகுது. இந்த ஆண்டுல வந்து இப்போவே வந்து வேலை வந்து அண்ணாமலை கையில தூக்கிட்டாரு. கிளம்புவோம் திருப்பரங்குன்றத்திற்கு அப்படிங்கிற மாதிரி வேலை வந்து அண்ணாமலை கையில தூக்கி இருக்காரு. உண்மையாவே பாஜக வந்து இங்க வந்து ஜனநாயகத்துக்காக தான் போராடுது, இங்க இருக்கக்கூடிய மக்களின் உரிமைக்காக தான் போராடுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக வந்து போட்டிட்டு இருக்கணும். ஜனநாயகத்தை மீட்பதற்காக ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி பாஜக இந்த மத பிரச்சனைகளில் காட்டுற வேகத்தை மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் இந்த மாதிரி பொதுப்படையான விஷயங்களையும் வந்து பாஜக வந்து காட்டாம இருக்கிறது ஏன் அப்படின்றா நமக்கு தெரியல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பாஜக போட்டியிடலை. ஏன் போட்டியிடலைன்னு கேட்டாச்சுன்னா, தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இங்கே வந்து ஒரு இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது, அதனால வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு பேசுறது எவ்வளோ பெரிய வெட்கக்கேடான விஷயம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒருவேளை இந்த இஸ்லாமிய அமைப்புகள் தவறு செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தாலும் ஒரு
மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்த ஒரு தவறு. ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சிக்கு அந்த மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும், மக்களிடையே ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் மக்கள் ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருக்கிறது மட்டும் இல்ல, அது பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா நான் எனக்கே அது டவுட்டா இருக்கு. அந்த தர்காவில் அசைவ உணவுகள் பரிமாறப்படுவது இதுதான் முதல் தடவையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எனக்கு இருக்கு. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அவங்க அசைவ உணவு பரிமாறப்பட்டதில்லை அப்படின்னா இப்போ அவங்க எதுக்கு பண்ணணும்? இதுவரை இல்லாத ஒரு வழக்கத்தை அவங்க இப்போ உருவாக்குவதற்கான தேவை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சாதான் நம்ம திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை பற்றி நம்ம முழுசா டீட்டெயிலாக பேச முடியும். அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னு திருப்பரங்குன்றம் மலையில சாப்பிட்டது மட்டும்தான் பிரச்சனைன்னு கேட்டால் சாப்பிட்டது மட்டும் பிரச்சனை கிடையாது. இவர்கள் சுவரொட்டி ஒட்டும் போது அந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிற பேருக்கு பதிலாக சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி சுவரொட்டிகளை இஸ்லாமிய அமைப்புகள் ஒட்டியிருந்தாங்க. அப்போ இது திருப்பரங்குன்றம் மலையா இல்லை சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விவாதம் இங்கே ஓடிட்டு இருக்கு. இப்படியுமாக ஒரு பிரச்சனை இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. இது திருப்பரங்குன்றம் மலையான்னு கேட்டாச்சுன்னா அது திருப்பரங்குன்றம் மலை தான். அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்றதுக்கு ஒருவருடைய தர்க்க அங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்றதுக்கு அது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் சிக்கந்தர் மீது உள்ள அன்பின் அடிப்படையில் அவர்கள் அவர்கள் தொழக்கூடிய இடத்தை சிக்கந்தர் மலை என்றோ வேறு ஏதாவது பேரில் அவர்கள் அழைக்கட்டும். அது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் சம்பந்தப்பட்ட. ஆனால் அதை ஒரு பொது விஷயமாக மாற்றும் போது தான் சிக்கல் வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது அரசுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கட்சி தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசினுடைய கூட்டணியில தான் இருக்கு. அதுவும் திமுக கூட்டணியில நின்று தான் அவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்கார். எனவே இந்த பிரச்சனையை அரசு நினைச்சாச்சுன்னா உடனடியாக முடித்து விடக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி தான் பாஜகவும் இந்த பிரச்சனையை ஒரு அரசியலாக்கி அடுத்த தேர்தலில் வாக்கை அறுவடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கடந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், மக்களுக்கான உரிமையை அங்கே இந்து மக்களுக்கு அங்கே ஏதாவது உரிமைகள் பறிக்கப்படுது, அவர்களுக்கான உரிமைகளை நாங்கள் மீட்டு கொடுப்போம் அப்படின்னு அவங்க பேசுறாங்கன்னா நிச்சயமாக வரவேற்போம். ஆனால் 2026 தேர்தலை மைண்ட்ல வச்சுட்டு இங்கே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களிடையே பிளவை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு அதை ஒருபோதுமே ஏற்றுக்க முடியாது. தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக இருந்தாலும் சரி, தேசிய அளவில் ஆளக்கூடிய பாஜக இருந்தாலும் சரி, மக்கள் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு இதே மாதிரியான பிரச்சனைகளை கையாள வேண்டும். தேவையில்லாமல் அவருடைய அரசியல் பிழைப்புக்காக அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள் மக்கள் மத்தியில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடாது, மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்கிறதுல இங்களுடைய கட்சிகள் தெளிவாக இருக்கணும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.